Hey guys, welcome to the channel Prabhu's Point of View. நம்ம வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ ஆஃப் த சிஸ்கா ஸ்மார்ட் பல்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் வீடியோ முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். இது வந்து அதோடைய ரிவ்யூ வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரபுஸ் பாயிண்ட் ஆஃப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற நெக்ஸ்ட் புது வீடியோஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிஸ்கா ஸ்மார்ட் ஹோமோடது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்மார்ட் பல்ப். ஸ்மார்ட் பல்புங்கிறது நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பல்ப் வீட்டில் இருக்க வைஃபை இன்டர்நெட் எதன் மூலமாக கனெக்ட் ஆகியிருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் இந்த பாக்ஸில் இருக்க ஷேட்லேயே பார்க்கலாம். இது வந்து ஒரு மல்டி கலர் RGB வேரியன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் என்ன பிரைட்னஸில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கு உண்டு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க RGB ப்ளஸ் எல்லோ தான் வந்து இதோடைய கலர் காம்பினேஷன். ஸோ இது வந்து சிஸ்காலேருந்து வர்றதுனால இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. ப்ரோ இந்த ஸ்மார்ட் பல்பை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அலெக்ஸா அந்த மாதிரி இருக்கணும்னு கேட்குறீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அலெக்ஸா வந்து நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து இன்னும் காசு இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு உங்கள் ஹோம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணுன்னா நீங்கள் வந்து 1000 rupees கீழே இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கலாம். அலெக்ஸாலாம் போனீங்கன்னா 2000 ப்ளஸ் கண்டிப்பாக போயிடும். ஸோ அது போகிறது போல் நீங்கள் இது வந்து உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வயசானவங்க அவங்களாம் எந்த ஸ்விட்ச் லைட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கும்போது நீங்கள் இதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்கான்கிற ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் டுவல் பேண்ட் வைஃபை இருக்காது. டுவல் பேண்ட் வைஃபைங்க பற்றி இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். அதை என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரீஃபாக அதை பற்றி சொன்னால் டுவல் பேண்டுங்கிறது 2 பேண்ட் இருக்கும். ஒன்று 2.4 GHz, இன்னொன்று 5 GHz. 2.4 GHz தான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். 5 GHz வந்து ரொம்ப ஒரு பெரிய ஏரியா நிறைய ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அப்போ தான் 5 GHz நமக்கு தேவைப்படும். ஸோ நமக்கா இப்போ அது தேவையில்லாத போது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கிறது டிஃபால்ட்டாக 2.4 GHz தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட 2.4 GHzல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கே அவங்க இந்த ஸ்மார்ட் பல்பை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ டைப் இல்லாமல் நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்டினரி பல்ப் டைப்பில் தான் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இமேஜ்லேயே தெரியும். இந்த ஃபீச்சர் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஹோல்டரே மாற்றுற மாதிரி ஆயிரும். அப்படிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேயே யூஸ் பண்ணுற ஆர்டினரி பல்ப் ஹோல்டரில் இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ரெட்ரோஃபிட்டுங்கிறது இந்த ஸ்க்ரூ டைப்லாம் இப்போ வந்தது. ரெட்ரோலாம் வந்து ஓல்டு டைப் வெர்ஷன். அது வந்து பழங்காலமாக எல்லார் வீட்லேயும் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதே இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் வந்து ஆப்பிள் ஃபோன் பார்த்திங்கன்னா சிரி இருக்கணும். அண்டு நம்ம ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கணும். இப்போ வர ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அண்டர் 10Kல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வர்றது கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது. வாய்ஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பல்பு நீங்கள் ஒர்க் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை, இது வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக ஒர்க் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து 1050 லூமினன்ஸில் எரியக்கூடிய ஒரு பல்பு இது. அப்புறம் ஆப் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 16 மில்லியன் கலர்ஸ் நீங்கள் இந்த ஒரு பல்ப் மூலமாக நீங்கள் எடுக்கலாங்கிறது அவங்க இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு ரொம்ப கீ ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்க இங்கேயே QR கோட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 10 to 12 hours ஆஃப் யூசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் நான் 10 to 12 hours யூஸ் பண்ணதில்லை. மோஸ்ட்லி ஒரு 5 hours 6 hours தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட தூங்கும்போது இது நைட் லேம்பாக எரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு BIS சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபியூ டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 12 watt கெப்பாசிட்டிங்கிறதுனால ஒரு ஐடியல் ரூமுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2199 நீங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா அண்டர் 1000 rupeesக்கே இது இருக்குது. நீங்கள் இதை தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன பார்த்தேன்னா, இப்போ நான் வந்து சமீப காலமாக இந்த ஆப் இந்த இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய
ஸ்மார்ட் பல்பு வந்து ரெக்கக்னைஸே ஆக மாட்டேங்குச்சு. நான் இங்கே ஆன் பண்ணுறேன் இங்கே ஆன் பண்ண மாட்டேங்குது. அப்போ என்னன்னு நான் இதை பற்றி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் அப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு போய் பார்த்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்டில் இருந்தாலும் இது வந்து நெட்வொர்க் மூலமாக இந்த பல்பு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. அந்த ஒரு தடவை நான் ஃபேஸ் பண்ணேன். இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் திருப்பி உங்களுடைய ஆப்குள்ளே போய் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணி திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி பேர் பண்ணுற மாதிரி காமிக்கும். அப்போ நீங்கள் பேர் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த ஒரு தடவை நடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறது தான் இதோடைய ஆப்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஆப் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லைட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே மேலே இருக்க ஸ்லைடர் மூலமாக நீங்கள் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 டிஃபால்ட் கலர்ஸ் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸு எல்லாமே உங்களுக்கு இங்கே என்னென்ன கொடுக்கணுமோ அவங்க வெரி ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த மோருக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பவர் ஆன் பிஹேவியர் அப்புறம் இதோட டைமர் ஷெட்யூல் எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நேரம் அதுவே ஆட்டோ ஆன் ஆகிக்கும், அப்புறம் ஆட்டோ ஆஃப் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ தானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஹாஃப் ஒயிட் கலருக்கு நீங்கள் நைட்டில் செட் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு ஒர்க் மோட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சீனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த சீனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மோடில் நீங்கள் செட் பண்ணிக்கணும், ரீடிங் மோட் வேணுமா, ஒர்க்கிங் மோட் வேணுமா, இல்லை வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுமா, அப்புறம் சாஃப்ட் லைட் எரியுமாங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப் மூலமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அலெக்ஸா அப்புறம் வந்து ரொம்ப பெரிய கூகுள் ஹோம் மினி அப்புறம் இதெல்லாம் வந்து வாங்கி வீட்டில் வச்சுருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்மார்ட் லைட் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க கேட்ஜெட்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வாய்ப்பாக இருக்கும். இது வந்து உங்கள் வீட்டை வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றுறதுக்கு முதல் ஸ்டெப்பாக இது இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சிஸ்காவுடைய ஸ்மார்ட் லைட்டோடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரபுஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Hope you guys like this video and I'll catch you guys later. This is Prabhu signing off from Prabhu's point of view. Tada, bye bye.